குந்திப்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க பைரவ் தன்னோட தம்பி அப்புறம் அவங்க அப்பா கூட வாழ்ந்து வந்தாரு. சின்ன வயசுலயே அவங்க அம்மா இறந்துட்டதுனால வீட்டு வேலைகள் மொத்தத்தையும் பைரவ் தான் செய்ய வேண்டியதா இருந்தது. அதனால அவரு ரயில்வே ஸ்டேஷன்ல கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. சொல்ல போனா பைரவ் நல்ல படிச்ச ஒரு இன்ஜினியர். இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு ட்ரெயின் கூட வரவே இல்லை. அப்படி என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அன்னைக்கு ஒடிசால வேற இப்படி தான் ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கடவுள் தான் அவங்க எல்லார் குடும்பத்தையும் காப்பாற்றணும். பைரவ் அன்னைக்கு நாள் முழுக்க காத்திருந்துட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் பாக்குறதுக்காக போனாரு. அப்புறம் அவர்கிட்ட போய் ட்ரெயின் ஏன் வரலன்ற காரணத்தை கேட்டாரு. நீங்களே சொல்லுங்க, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நாங்க எப்படி எங்க வீட்டை நடத்துறது? நாங்க எப்படி வாழ்றது? நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்றது பைரவ்? காலையில இருந்து போனுக்கு மேல போன் வந்துட்டு இருக்கு. நம்ம கையில எதுவுமே இல்லையே. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. குந்திப்பூர்ல ட்ரெயின் வரப்போறதா எந்த ஒரு தகவலும் இல்ல. கூலிங்க எல்லாரும் அப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லாருமே ரொம்ப கவலையோட இருந்தாங்க. இதே போல பல வாரங்கள் ஆயிடுச்சு. அப்ப பைரவும் அவர் கூட வேலை செய்யற கூலிங்களும் ஒரு முடிவு பண்ணாங்க. என்னோட வீடு ஏற்கனவே அடமானத்துல தான் இருக்கு. இந்த கஷ்டத்தோட காரணத்தால தான் நான் கூலி வேலையை ஆரம்பிச்சேன். இப்ப இதெல்லாமா? நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க பைரவண்ண. எல்லாரோட சுமைகளையும் நம்ம தூக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மளோட கஷ்ட சுமைகளை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாது. அட என்னன்னு சொல்றதுப்பா, எனக்கும் 70 வயசு ஆயிடுச்சு. என்னோட வீட்டில் என்னோட கஷ்டப்படுற பையன் இருக்கான். அவனுக்காக தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இதே மாதிரி நடந்துட்டு இருந்துச்சுன்னா நாங்கள் பசியாலேயே செத்து போயிடுவோம். நம்ம உடனே ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட போய் ஆகணும். கூலிங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஸ்டேஷன் மாஸ்டர் பாக்கிறதுக்கு போனாங்க. அவரு இந்த நாட்டோட ஒரு பெரிய பிசினஸ் மேன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. இங்க பாரு, நீ எவ்வளவு கேக்குறியோ அவ்வளவு பணத்தை கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். ஆனா ஒரு நல்ல புல்லட் ட்ரெயின் யார் செய்யறது? ஒடிசால நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் யாரும் இந்த பொறுப்பு எடுத்துக்க தயாராகவே இல்ல. நாங்க சொல்றத கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட நாட்டுல ஏற்கனவே இவ்வளவு கஷ்டங்கள் இருந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க என்னடானா மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. அந்த பிசினஸ்மேன் அவர் சொன்னது எதையுமே கேட்கல. அப்புறம் அந்த இடத்தை விட்டு அவர் போயிட்டாரு. இந்த எல்லா விஷயத்தையும் பைரவும் அவரோட நண்பர்களும் பின்னாடி இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பைரவ் அந்த பிசினஸ்மேன், அதாவது அந்த வியாபாரிய பின்தொடர்ந்து பின்னாடியே ஓடினாரு. அப்புறம் அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா, சார் 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 நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். சொல்றது கேளுங்க சார். கொஞ்சம் ஒரு தடவை நான் சொல்றது கேளுங்க சார். நான் ஒரு நிமிஷம் மட்டும் உங்ககிட்ட பேசிக்கிறேன். அதுக்கு மேல வேண்டாம். ஒருவேளை நான் உங்க நேரத்தை வீணாக்கிட்டேன்னா இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா உங்களை பார்க்கவே மாட்டேன் சார். சொல்லு, உங்ககிட்ட வெறும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. ஒருவேளை என்னோட நேரத்தை நீ வீணாக்குனா உன்னோட இந்த கூலி வேலை கூட ஒன்னு விட்டு போயிடும். பாத்துக்க. நீங்க எந்த ட்ரெயினை பத்தி பேசுறீங்களோ அந்த ட்ரெயினை நான் செஞ்சு கொடுக்குறேன். என்கிட்ட அந்த ட்ரெயினை செய்யறதுக்கான எல்லா பொருட்களும் இருக்கு. இந்த விஷயத்தை நான் எப்படி நம்புறது? நீ என்னதான் சொல்ல வர? அப்பதான் பைரவ் தான் கையில இருந்த ஒரு சின்ன புல்லட் ட்ரெயினை அந்த பிசினஸ்மேன், அதாவது அந்த வியாபாரி கிட்ட அதை எடுத்து காட்டினாரு. அத பார்த்துட்டு அவரு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. அப்ப பைரவ் அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா, அது மட்டும் இல்லாம நான் ஒரு இன்ஜினியர் தான். நீங்க என் மேல நம்பிக்கை வச்சு பாருங்க. நான் இதே மாதிரி ஒரு முழு புல்லட் ட்ரெயினையும் உங்களுக்காக செய்யறேன். இம்ப்ரெசிவ். நீ ஒரு நல்ல பிரசன்டேஷன் கொடுத்த. நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். அதனால நான் உனக்கு இந்த புல்லட் ட்ரெயினை செய்யறதுக்கான ஆர்டர் கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நான் இந்த விஷயத்தை எப்பவும் மறக்கவே மாட்டேன். நாங்க கூலிக்காரங்க உங்களுக்கு எப்பவும் நன்றியோட இருப்போம். அந்த வியாபாரி ரயில்வே துறைக்கு பணத்தை கொடுத்தாரு. அப்புறம் எல்லா பொறுப்புகளையும் பைரவோட கையில ஒப்படைச்சிட்டாரு. அப்புறம் பைரவும் அதே மாதிரி செஞ்சாரு. நீ இதுல நல்லபடியா வேலை செய்வேன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஒரு நல்ல புல்லட் ட்ரெயினை செஞ்சு காட்டு. பைரவும் அவருடைய நண்பர்களும் அந்த புல்லட் ட்ரெயினை தயாரிக்கிறதுல இறங்கிட்டாங்க. போர்ட்டர் வேலை பார்த்தவங்க எல்லாம் தினக்கூலி வேலையை செஞ்சாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த புல்லட் ட்ரெயினை தயாரிக்கிறதுல வேலை பார்த்தாங்க. மெல்ல மெல்ல அந்த புல்லட் ட்ரெயினை 4 மாசத்துக்குள்ள ரெடி பண்ணிட்டாங்க. அத சோதனை செய்ய அதே வியாபாரி, அதாவது பிசினஸ்மேன் அந்த இடத்துக்கு வந்தாரு. அத பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, வாவ், ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் இந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். நீ செஞ்சிருக்க இந்த வேலையை வேற யாராலும் செஞ்சிருக்கவே முடியாது. குறைஞ்ச வேலையில இவ்வளவு நல்ல புல்லட் ட்ரெயினை வேற யாராலையும் செய்ய முடியாது. இது எல்லாமே நீங்க எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பால தான் சார் சாத்தியமாச்சு. பைரவ், நீ இந்த ட்ரெயினோட அம்சங்களை பத்தி அவருக்கு சொல்லு. இந்த ட்ரெயினோட சிறப்பு என்னன்னா, இந்த ட்ரெயின் எப்பவும் ஆக்சிடென்ட் ஆகவே ஆகாது. இந்த ட்ரெயின் அதுக்கு பக்கத்துல 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வைப்ரேஷன் சிக்னலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ட்ரெயினுக்கு ஆப்போசிட்ல 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வேற எந்த ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருந்தாலும் அந்த ட்ரெயினோட சிக்னலை எடுத்துக்கிட்டு இது தன்னைத்தானே நிறுத்திக்கும். இதுதான் இதோட சிறப்பு அம்சம். மக்களோட நல்லதுக்காக இந்த ட்ரெயின்ல என்ன சிறப்பு இருக்கு? இந்த ட்ரெயின்லயா, இந்த ட்ரெயினோட கேட் வழியா யாரெல்லாம் உள்ள போறாங்களோ அவங்க எல்லாரையும் இந்த ட்ரெயின் கவுண்ட் பண்ணும். நாங்க இந்த ட்ரெயின்ல அட்வான்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணிருக்கோம். வாவ், அற்புதம், சந்தோஷமா இருக்கு.
அந்த வியாபாரி பைரவ பத்தி அரசாங்கத்துக்கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்து ரயில்வேல பைரவ ஒரு பெரிய அதிகாரியா அவரை ஆக்கிட்டாரு. புல்லட் ட்ரெயினுக்கான எல்லா பொறுப்புகளையும் இப்போ பைரவோட கையில தான் இருந்தது. கூலியா இருந்த பைரவ் ரொம்ப பெரிய பொறுப்புல இருக்கிற ஒரு ஆபீசரா இப்ப இருக்காரு. அந்த பிசினஸ்மேன் இப்போ தன்னோட தந்திரத்தை செஞ்சாரு. இந்த புல்லட் ட்ரெயின் ஜனங்களோட மனசுல பயத்தை போக்கிடுச்சு. நிறைய டிக்கெட்ஸ் விற்கப்படுது, இதனால நிறைய லாபமும் கிடைக்குது. ஒரு வேலை பண்ணு, இந்த டிக்கெட் விலை எல்லாத்தையும் அதிகமாக்கு. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் நம்ம கம்பெனியோட பேரை விளம்பரம் பண்ணு. ஏன்னா இந்த ட்ரெயின் நம்ம தானே பண்ணோம். ஆனா இது ரொம்ப பெரிய தப்பாச்சே சார். பைரவோட உழைப்புல நீங்க எப்படி சார் உரிமை எடுத்துக்க முடியும்? இந்த மாதிரி எல்லாம் என்னால சும்மா இருக்க முடியாது. நானும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். நான் என்ன சொல்றேனோ அதையே செய்யுங்க. எல்லா இடத்துலயும் விளம்பரம் பண்ணுங்க. இதை நம்ம தான் பண்ணணும்னு சொல்லுங்க. அதாவது நான் பண்ணேன்னு சொல்லுங்க. அப்புறம் அதே மாதிரி நடந்தது. ஜனங்க மத்தியில பிரச்சாரம் பண்ணி பொய்யான விஷயங்களை சொன்னாங்க. அதாவது புல்லட் ட்ரெயின் பைரவ் கிடையாது, அந்த வியாபாரி தான், அதாவது பிசினஸ் மேன் தான் தயாரிச்சாருன்னு. பைரவோ அவருடைய நண்பர்களும் உழைச்ச உழைப்பு எல்லாமே வீணா போயிடுச்சு. அந்த புல்லட் ட்ரெயினும் எல்லா இடங்கள்லயும் நல்லபடியா ஓடிக்கிட்டு இருந்தது. பைரவ பத்தின விஷயங்கள் யாருக்குமே எதுவுமே தெரியாம போயிடுச்சு. ஒரு நாள் அந்த ட்ரெயின் கேட்டு கிட்ட தெரியாம ஒரு பையன் போய் நின்னுகிட்டு இருந்தான். வாவ், வெளியே கிளைமேட் எவ்வளவு நல்லா இருக்கு. நல்ல மழை பெய்யுது. நான் ட்ரெயின் கதவு கிட்ட போய் பாக்குறேன். மாம் டாட் சாப்பிட்டு இருக்கிற நேரத்துல நான் போய் பார்த்துடுவேன். அந்த பையன் அந்த ட்ரெயினோட கதவு கிட்ட போனதுமே அந்த ட்ரெயினோட சென்சார் ரொம்ப வேகமா சத்தம் போட்டது. அதுல ட்ரெயின்ல பயணம் செஞ்சவங்க எல்லாரும் எழுந்து அங்க இங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பையன் வாசல் கிட்ட போய் தான் நின்னான். அந்த ட்ரெயினோட வாசக்கதவு தன்னாலேயே மூடிடுச்சு. என்னோட குழந்தை, என்னோட குழந்தை, என்னோட குழந்தை. நன்றி, இந்த ட்ரெயினுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீ தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நான் கொஞ்ச நேரத்துக்கு இங்க சாப்பிட்டு வரலான்னு போனேன். அதுக்குள்ள என்னாச்சு பத்தியா? நல்ல வேலை இந்த புல்லட் ட்ரெயின். அந்த புல்லட் ட்ரெயின்னால ஜனங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த வியாபாரிங்க ட்ரெயின் டிக்கெட்டோட விலைய ரொம்ப அதிகமா ஆக்கிட்டாங்க. அதனால ஏழைங்களுக்கு அது ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்தது. ஆனா இது எல்லாத்தையும் பைரவால பார்க்கவே முடியல. அப்புறம் அவரு அந்த வியாபாரிய பார்க்கறதுக்கு போனாரு. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? எதுக்காக ட்ரெயின் விலை இவ்வளவு அதிகமாக்குனீங்க? அப்புறம் எப்படி ஏழைகள்லாம் இந்த ட்ரெயின்ல போவாங்க? நான் என்னோட புல்லட் ட்ரெயின் உங்ககிட்ட இருந்து வாங்க தான் வந்திருக்கேன். நீங்க ரொம்பவே தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க சார். நேத்து வந்தவன் நீ எனக்கு சொல்லி தரியா? மரியாதையா இரு. பிசினஸ்னா இப்படிதான் நடக்கும். பணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். யாருக்கிட்டையும் வாங்கலன்னா அப்புறம் பணம் எப்படி சேரும்? பைரவுக்கு இந்த விஷயம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தது. அவர் அரசாங்கத்துக்கு நிறைய லெட்டர் எழுதி போட்டாரு. அப்போ அது நிலைமை சரியாகும்னு நினைச்சாரு. ஆனா அதை கேக்குறவங்க அங்க யாருமே இல்ல. ஒரு நாள் அந்த வியாபாரியோட மனைவி அப்புறம் குழந்தை அதே புல்லட் ட்ரெயின்ல பயணம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த வியாபாரியோட மனைவிக்கு திடீர்னு ட்ரெயின்ல உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதை பார்த்துட்டு அந்த வியாபாரி ரொம்பவே பயந்து போயிட்டாரு. அப்புறம் இங்க அங்கன்னு போய் அவர் ரொம்ப கத்தி சத்தம் போட ஆரம்பிச்சாரு. என்ன காப்பாத்துங்க, என் மூச்சு நின்னுடும் போல இருக்கு. எனக்கு மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாராவது என் மனைவியை காப்பாத்துங்க ப்ளீஸ். யாராவது என் மனைவியை காப்பாத்துங்க. அப்பதான் அந்த வியாபாரியோட கவனம் அங்க இருந்த ஒரு சிகப்பு பட்டன் மேல பட்டது. அது சரியா அந்த கோச்சுக்கு பக்கத்திலேயே இருந்தது. அந்த வியாபாரி கொஞ்சமும் நேரத்தை கடத்தாம அந்த பட்டனை அழுத்தினாரு. அவர் அந்த பட்டனை அழுத்தின உடனே அந்த புல்லட் ட்ரெயின் பக்கத்துல இருந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல உடனே போய் நின்னுடுச்சு. அப்புறம் ரயில்வேல பணியாட்கள் உடனே அந்த வியாபாரி கிட்ட அவங்க போய் சேர்ந்தாங்க. அப்பதான் வியாபாரி அவங்க கிட்ட சொன்னாரு, என்னோட ஒய்ஃபோட உடல்நிலை திடீர்னு மோசமாயிடுச்சு. யாராவது தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க. ரயில்வே ஊழியர்கள் எல்லாம் நேரம் கடத்தாம அந்த வியாபாரியோட மனைவிய உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அப்புறம் அவங்களோட உயிர் காப்பாத்தப்பட்டது. அப்பதான் அந்த வியாபாரி தான் செஞ்ச தப்ப நல்லா உணர ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவரு பைரவ் கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. பைரவ், என்னை மன்னிச்சிடு. நான் என்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதனால கடவுள் என்னை தண்டிச்சிட்டாரு. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். என்னை மன்னிச்சிடு. நான் உங்களை மன்னிக்கணும்னா நீங்க முக்கியமான ஒரு விஷயம் செய்யணும். நீங்க இந்த ட்ரெயின் டிக்கெட்டோட விலையை ₹1 குறைச்சே ஆகணும். அப்புறம் இதே மாதிரி நிறைய ட்ரெயின்களை செய்யணும். நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் ஏத்துக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி நடந்தது. அந்த பிசினஸ்மேன் இன்னும் நிறைய புல்லட் ட்ரெயின்களை பைரவ தயாரிக்க வச்சாரு. அப்புறம் பைரவ
ரயில்வேல ஒரு பெரிய அதிகாரியா அவரை தேர்ந்தெடுத்தாங்க. அப்புறம் புல்லட் ட்ரெயினோட டிக்கெட் விலையை குறைச்சு ₹1 ஆக்கிட்டாங்க. ₹1 டிக்கெட்ல உள்ள புல்லட் ட்ரெயின்ல இப்ப எல்லாராலையும் பயணம் செய்ய முடிஞ்சது. அது பணக்காரரோ இல்லை ஏழையோ, எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட புல்லட் ட்ரெயின்ல அவங்களோட பயணத்தை பயணிச்சாங்க. அப்புறம் அப்பதான் அந்த பிசினஸ்மேன் எல்லார்கிட்டயும் உண்மையான விஷயத்த சொன்னாரு. அதாவது புல்லட் ட்ரெயின உண்மையாவே கண்டுபிடிச்சு செஞ்சது பைரவன்னு. அப்புறம் அந்த பிசினஸ்மேன் பைரவுக்கு அதுக்கான கிரெடிட்டை கொடுத்தாரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சாங்க. ஜெய்ப்பூருங்கிற பேர் கொண்ட ஒரு கிராமத்துல மோகன் பேர் கொண்ட ஒரு சூப்பர்வைசர் இருந்தாரு. மோகன் எப்பவும் தொழிலாளிங்களுக்கு வேலை கொடுத்து அவங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு உதவியா இருப்பாரு. அதனால கிராமத்து ஜனங்க அவர் மேல ரொம்பவே மரியாதை வச்சிருந்தாங்க. அப்புறம் அவர் சொல்றது எல்லாத்தையும் கேட்பாங்க. உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க யாருக்காவது கிடைச்சாங்கன்னா அவங்க ரொம்பவே பாக்கியசாலிங்க தான். 8 நாள் வேலையை நீங்க 12 நாள்ல முடிச்சிட்டீங்களே, நல்லா புரியுதா உங்களுக்கு? முதலாளி, நாங்கள் என்ன நினச்சோன்னா நீங்கள் எங்களை திட்டுவீங்கன்னு நினச்சோம். ஆனால் எதுக்காக நீங்கள் எங்களை புகழ்ந்துட்டு இருக்கீங்க? அட முட்டாள், எத்தனை நாள் வேலை செய்யறியோ அத்தனை நாள் சம்பளம் கிடைக்கும்ல. உங்க எல்லாரோட சேர்த்து எனக்கும் அந்த சம்பளம் கிடைக்குதுல்ல. இப்படிதான் மோகன் புத்திசாலித்தனமா ஜனங்கள ஏமாத்திக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் இந்த விஷயத்த அவங்க யாருமே கொஞ்சம் கூட பொருட்படுத்தல. சில நாட்கள் கடந்து போயிடுச்சு. கவர்மெண்ட் ரோட நான் போன வருஷம் போட்டு முடிச்சேன். ஆனா அதுக்கான பணத்துக்காக நான் இப்பவும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? தேவையில்லாமலாம் பேசக்கூடாது. உனக்கு பணம் கொடுக்கறதுக்கு நாங்கள் யோசிக்கவாவது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் மற்றவங்களாம் இருந்தால் உள்ள கூட விடவே மாட்டோம். அதை நினச்சி நீ கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்க. முதலாளி, இன்னைக்கு என்ன ஆச்சு? நீங்க எங்களோட பணத்தை எப்பங்கய்யா கொடுப்பீங்க? ராணி, நான் இன்னைக்கும் வெறும் கையோட தான் திரும்பி வந்திருக்கேன். அவங்க இப்ப பதில் சொல்றதை கூட நிறுத்திட்டாங்க. நம்மளோட பணம் கிடைக்குமோ கிடைக்காதோ? ஐயோ கடவுளே, நான் என் குடும்பத்தை எப்படி நடத்துவேனே தெரியலையே. இது எல்லாமே உங்களோட வஞ்சகம் மோசடினால தான் இப்படி எல்லாம் நடக்குது. ஒருவேளை நீங்க எல்லார்கிட்டயும் நல்லபடியா வேலை செஞ்சிருந்தீங்கன்னா இப்படி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்திருக்காது. பெருசாக முதலாளியை சொல்கிறதுக்காக வந்துட்டா. கை நீட்டி பணத்தை வாங்கும்போது முதலாளி ரொம்ப நல்லவராக தெரிஞ்சாரு. இப்போ அப்படியே பல்ட்டி அடிக்கிறியா நீ? இல்ல கோபால், நீ யாரையும் எதுவும் சொல்றதுக்கான எந்த அவசியமும் கிடையாது. நீ முதல்ல என் கூட வா. ஆனால் முதலாளி, நான் தான் சொல்லிட்டேன்ல, போதும், என் கூட வா. மோகன் தான் கூட தொழிலாளிய கோபாலை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் அவர் அவன்கிட்ட சொன்னாரு, நான் சின்ன பையனா இருக்கும்போது என்னோட அப்பா எனக்காக இந்த ரோட் ரோலரை மட்டும்தான் விட்டுட்டு போயிருந்தாரு. ஏன்னா நான் இதை எப்போ வேணும்னாலும் பயன்படுத்தலாம். ஒருவேளை என்னோட தொழிலாளிங்களுக்கு என்னால் பணத்தை கொடுக்க முடியலன்னா அவங்க எல்லாரோட சாபமும் என்னதான் வந்து சேரும். நீங்கள் அப்படி என்னதான் யோசிக்கிறீங்க? என்னதான் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. என்கிட்ட இன்னமும் 2 ரோட் ரோலர் இருக்கு, அதுவும் பெருசானது. அதனால எவ்வளோ பணம் கிடைக்குதோ குறைஞ்சது அது எல்லாத்தையும் வித்துட்டு நான் என்னோட தொழிலாளிகளோட பசியவாவது போக்க முடியும். மோகனும் கோபாலும் அந்த சின்ன ரோட் ரோலரை எடுத்துக்கிட்டு தன்னோட கிராம தலைவர், அவரு ஜமீன்தாரும் கூட அவர்கிட்ட அதை விற்கிறதுக்காக போனாங்க. அப்புறம் அவர் சொன்னாரு, எனக்கு இது போல ஒரு தலைவலி எப்பவும் வந்ததே இல்லை தலைவரே. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க இந்த சின்ன ரோட் ரோலரை வச்சுக்கிட்டு ஏதாவது பணம் கொடுக்க முடிஞ்சதுன்னா அதை வச்சு என்னோட தொழிலாளிகளோட பசியை போக்குவேன். இங்க பாரு மோகன், என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கிராமத்தோட பெருமையும் அப்புறம் மரியாதையும் அது நீ தான். எனக்கு எப்படி உன்னோட பிரச்சனை புரியாம இருக்கும்? ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் முதலாளி? எனக்கு ஒன்றும் புரியல. இங்க பாரு, நான் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் திருப்பி தரவே மாட்டேன். ஒருவேளை அந்த பொருள் உனக்கு திரும்ப வேணும்னா நீ 2 மடங்கு பணத்தை எனக்கு கொடுக்கணும், சரியா? சொல்லு, சம்மதமா? சரி, என்னோட தொழிலாளிகளுக்காக நான் எது வேணும்னாலும் பண்ணுவேன். எனக்கு இது சம்மதம் தான். மோகன் தலைவர்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போனாரு. அப்புறம் அவர் போய் தன்னோட தொழிலாளிங்களுக்கு நிறைய மளிகை சாமான், உணவுப் பொருட்களை வாங்கிட்டு வந்தாரு. முதலாளி, என்னங்க இது? நான் சொன்னதை நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? நான் கொஞ்சம் பணமும் ரேஷன் பொருட்களும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே உங்களோட உழைப்பு தான். இந்த பணத்தை வச்சு நீங்க எல்லாம் உங்க குடும்பத்தை நடத்துங்க. அப்புறம் உங்க எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கங்க. முதலாளி, நம்ம கிட்ட சரியான ஒரு வீடு கூட இல்லை. நம்ம கிராமமும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. நம்ம என்ன பண்ணுறது? கோபால் தம்பி உண்மையை தான் சொல்லுது. நாங்க ஏன் இதே இடத்துல ஒரு சின்ன தொழிற்சாலையை நாங்க உருவாக்க கூடாது? ஏதாவது வியாபாரம் பண்ற வேலையை பாக்குறோமே. புதுசா கட்டிட வேலை வந்ததுன்னா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். முதல் தடவையா நீ ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்க. நான் இதை பத்தி நல்லா யோசிச்சுட்டு நாளைக்கு சொல்றேன். நம்ம என்ன பண்ணலான்னு சொல்றேன். மோகன் அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு போயிட்டாரு.
வீட்டுக்கு போய் அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவருடைய கவனம் அவர் வீட்டு வாசல்ல பட்டது. அந்த இடத்துல இருந்து ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. இந்த ராத்திரியில இவ்வளோ வெளிச்சம் எப்படி வருது? யார் அங்க இருக்கா? யாரு? மோகன் அங்கிருந்து அந்த இடத்துக்கு போன போது அந்த இடத்துல போய் அவர் பார்த்தாரு. தலைவர் ஐயா கிட்ட கொடுத்திருந்த மினி ரோட் ரோலர் திரும்பவும் அவரோட வீட்டுக்கே வந்து நின்னுட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு அவர் அதிர்ச்சி ஆயிட்டாரு. அப்புறம் அவரு அந்த ரோட் ரோலர் கிட்ட போனாரு. இது எப்படி இங்க வந்துச்சு? ரோலர் இங்க வச்சுட்டு போற அளவுக்கு தலைவர் ஒன்றும் ரொம்ப நல்லவர் கிடையாதே. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இந்த மிஷினை ஓட்டியும் ரொம்ப நாள் ஆகுது. நம்ம இதை ஒரு தடவை ஓட்டி பார்ப்போம். அந்த ரோட் ரோலரை மோகன் தொட்ட உடனே அப்ப அந்த ரோட் ரோலர்ல இருந்து ஒளி வீசியபடி ஒரு செய்தித்தாள் வெளியே வந்தது. அதை பார்த்துட்டு முதல்ல மோகன் பயந்துட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அவரு அந்த செய்தித்தாளை படிக்க ஆரம்பிச்சாரு. மகனே, இந்த பத்திரத்தை நீ ஒரு வேளை படிக்கிறேன்னா அப்ப நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன்னு அர்த்தம். இந்த ரோலர் ஒரு மாயாவி. தமிழ்நாட்டில் பூஜை செய்யப்பட்ட ஒரு மாயாவி ரோலர். எப்போ உனக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்படுதோ அப்ப இந்த ரோலரோட உதவியால நீ ஒரு தோசை பண்ணு, பெரிய தோசை. அதனால 10 பேரோட வயிறு முழுமையா நிறைஞ்சிரும். இந்த ரோலரை நீ உன் கூடவே எப்பவும் கூட்டிக்கிட்டு போ. மோகன் அந்த செய்தியை படிச்ச உடனே ரோட் ரோலர் அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சது. அது போய் மோகனோட வீட்டுக்கு பின்னாடி போய் நின்னுது. அங்க மோகன் பார்த்தாரு, ஒரு பெரிய பிளாஸ்டிக்ல பனை ஓலை தரையில கிடந்தது. அந்த சுத்தமான ரோட் ரோலர் அந்த இடத்துல தோசையை உருவாக்குச்சு. மோகன் தன்னுடைய நண்பர்களை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போனாரு. முதலாளி, என்னது இது? இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? ரோட் ரோலர், தோசை, என்ன நடக்குது? இனிமே நம்மளுக்கு கஷ்டப்பட்டு சாப்பாடு சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. இனிமே நம்ம இங்கேயே ரோலர்ல தோசை பண்ணி சாப்பிடலாம். என்ன, நிஜமாவா? இந்த பொருள் என்னை விட முன்னாடி யாராலையும் போக முடியாது. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. அப்படின்னா நம்ம முதல்ல தோசைக்கான மாவை செய்யணும். அதுக்கப்புறம் இந்த பெரிய தார்பாயில அதை நம்ம போட்டு விடணும். அதுக்கப்புறமா அது மேல நம்ம மசாலா போடணும். இந்த மினி ரோலர் அந்த மாவுக்கு மேல தானாவே ஓட ஆரம்பிச்சிடும். அப்புறம் தோசை ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன? எல்லாரும் அதே மாதிரி செஞ்சாங்க. அந்த பனை ஓலையில மாவை போட்டாங்க. பனை ஓலையில மாவை போட்ட உடனே ரோலர் அது மேல ஓட ஆரம்பிச்சது. ஒரே முறையில 10 பேருக்கான உணவு தயாராயிடுச்சு. கொஞ்ச நாள்லயே மோகன் ஒரு பெரிய கடையை திறந்தாரு. அப்புறம் நிறைய ஜனங்க அவருடைய ரோலர் தோசையை சாப்பிடறதுக்காக அங்க வந்தாங்க. அத பார்த்துட்டு கிராமத்து தலைவர் கோவத்துல கொந்தளிச்சாரு. பாவி, திருடா, ஏமாத்துக்காரன், உன்னோட மரியாதையை உன்னால காப்பாத்திக்கவே முடியாதா? நீ என்னோட வீட்டுக்கு வந்து உன்னோட ரோலரையே திருடிட்டு போயிட்டியா? நான் உன்கிட்ட சொன்னேன்ல, உனக்கு எப்போ அது வேணுமோ நீ 2 மடங்கு பணத்தை கொடுக்கணும்னு. ஆனா நீ மறுபடியும் என்னோட பேச்சை கேட்கவே இல்லைல்ல. இந்தாங்க, நீங்க கேட்ட அந்த 2 மடங்கு அதிக பணம் நான் உங்ககிட்ட வாங்கியிருந்தேன்ல. அப்புறம் இதையும் எடுத்துக்கோங்க, ரோலரோட தோசை. இதை ரோலர் தான் செஞ்சு கொடுத்தது. அடேங்கப்பா, நீ என்ன ஆச்சரியப்படுத்திட்டியே. எப்பவும் இப்படியே சந்தோஷமாயிரு. வாழ்த்துக்கள். அப்புறம் இதே போல மோகன் தன்னோட தொழிலாளிகளோட சேர்ந்து ரோலர் தோசைக்கான கடையையும் திறந்துட்டாரு. எல்லாரும் அவங்கவுங்க மன விருப்பப்படி இருந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டாங்க. எல்லாரோட வாழ்க்கையும் மோகனோட ரோலர் தோசைனால ரொம்ப நல்லபடியா மாறிடுச்சு. அப்புறம் எல்லாரும் மோகனை ரொம்ப பெருமையா நினைச்சாங்க. அப்புறம் அவங்க வாழ்க்கையில எல்லாரும் ரொம்ப நல்லபடியா இருந்தாங்க.